தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது கடவுள் முருகன் விவகாரம். கோவையைச் சேர்ந்த மைக்கேல் என்ற நபர் சமூக வலைதளத்தில் தமிழ் கடவுள் முருகன் பற்றி மிகவும் ஆபாசமாகவும் அவமதிக்கும் வகையிலும் கருத்துக்களை பதிவிட்டார். குறிப்பாக முருகனையும் பெண்களையும் தொடர்புபடுத்தி அவர் பதிவிட்டதாக சமூக வலைதளங்களில் அந்த பதிவுகள் பரவி கடும் எதிர்ப்பு உருவானது. இந்த விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மைக்கேலை கைது செய்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இங்கேதான் அடுத்த மிகப்பெரிய கேள்வி வருகிறது. இந்த மைக்கேல் யார்? சமூக வலைதளங்களில் அவர் தாவேகாவை சேர்ந்தவர், தாவேகா நிர்வாகி என்று பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர். ஆனால் கிடைத்துள்ள செய்திகளில் அவர் முன்பு தாவேகா ஆதரவாளராக செயல்பட்டவர் என்றும் தற்போது கட்சியில் உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இல்லை என்றும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் தாவேகா ஆதரவாளராக இருந்ததாக வெளியாகியுள்ள தகவலே தற்போது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஒரு தலைவலியாக மாறியுள்ளது. முருகனை பற்றி அவமதிக்கும் வகையில் ஒருவர் பதிவிட்டது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியது? காரணம், முருகன் தமிழர்களின் மத மற்றும் பண்பாட்டு உணர்வுகளுடன் ஆழமாக தொடர்புடைய தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அதனால் சமூக வலைதளங்களில் அந்த பதிவுகள் பரவியதும் பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டன. அரசியல் கட்சிகள் மற்றும் இந்து அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. இதனால் ஒரு தனிநபரின் சமூக வலைதள பதிவு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் விவாதமாக மாறியது. இதற்கிடையே தமிழக அரசியல் களத்தில் ஏற்கனவே மதம் தொடர்பான பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் கத்தோலிக்க திருச்சபை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத நம்பிக்கை தொடர்பான கருத்துக்களை பேசியது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தன்னை பார்ன் கிறிஸ்டியன் என்று குறிப்பிட்டு பேசிய சம்பவமும் அரசியல் விவாதத்திற்கு உள்ளானது. இதனால் மதச்சார்பற்ற அரசியலில் மத நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு அரசியல் மேடையில் பேசப்பட வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் கிறிஸ்துவம் மற்றும் பைபிள் தொடர்பான கருத்துக்கள் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களால் பேசப்படுவதாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் தாவேகா ஆதரவாளராக கூறப்படும் ஒருவர் இந்து கடவுளான முருகனை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பது விஜய்க்கு நிச்சயமாக அரசியல் ரீதியாக சங்கட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. தாவேகா ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழகத்தில் தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கும் நேரத்தில் கட்சியுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் ஒருவரின் சர்ச்சைக்குரிய பதிவு எதிர்க்கட்சிகளுக்கு புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. அதனால் மைக்கேல் யார்? அவர் உண்மையில் தாவேகாவில் இருக்கிறாரா? கட்சி அவருடைய கருத்தை ஏற்கிறதா? முருகனை அவமதித்ததற்கு தாவேகா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற கேள்விகள் தற்போது விஜய் மற்றும் தாவேகாவை நோக்கி எழுந்துள்ளன. இதனால் ஒரு சமூக வலைதள பதிவு மட்டுமல்ல, வளர்ந்து வரும் தாவேகா அரசியலுக்கு இது மிகப்பெரிய அரசியல் தலைவலியாக மாறுமா என்பதுதான் அடுத்த கேள்வி.